நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். காயகல்பமாகும் கலைச்செடிகள். இந்த மூலிகை பற்றி ஏற்கனவே நம்ம காணொலி போட்டிருக்கோம். ஏன்னா மீள்பதிவாகத்தான் போன்றோம். ஏன்னா இப்போ மழைக்காலம் என்பதால் நமக்கு பரவலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு குத்துச்செடி போன்று சிறு செடி தரையோடு ஒட்டி வளரக்கூடிய ஒரு சின்ன செடி போன்று தான் உள்ளது. இது சித்தர்கள் பார்த்திங்கன்னா காயகல்பம் என்று சொல்கிறார்கள். அதாவது காயம் என்றால் உடம்பு, இந்த உடம்பை கல்பம் போல் ஆக்கும் தன்மை உள்ளது என்று இந்த மூலிகை பற்றி பெருமையாக சொல்கிறார்கள். இது எல்லோரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அற்புத மருத்துவ குணம் உள்ளதாக மருத்துவ நாளேடுகளில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ, அதாவது இதழ் இருக்கனால் இது ஓரல் தாமரை என்றும், இரத்தின புரசு என்றும், காயகல்பம் என்றும், காமப்பெருக்கி என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மூலிகை அதிகமாக மழைக்காலங்களில் கிடைக்கும்போது பசுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது அதிகமாக கிடைக்கும் காலங்களில் நிழலில் உலர்த்தி வைத்துக்கொண்டு தேனிலோ அல்லது பாலிலோ கலந்து கொள்ளும் பொழுது குழந்தைகளுக்கு ஞாபக சக்திக்கும் படிப்பின் மீது கவனம் வருவதற்கும் இந்த மூலிகை உறுதுணையாக இருக்கும். பெரியவர்கள் பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு காயகல்பம், அதாவது உடல் பார்த்திங்கன்னா உடலுக்கு அற்புதமான மருத்துவ குணமுள்ள விட்டமின் சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இந்த குறுஞ்செடியானது உள்ளது. இது தமிழகத்தில் அறியாமையின் காரணமாக கலைச்செடிகளாக கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு அருகில் எடுத்திருக்கோம். எவ்வளோ குப்பை மாதிரி முளைச்சிருக்கு பாருங்கள், ஏகப்பட்டது முளைச்சிருக்குது. அவங்களுக்கே இது தெரியல. தெரிந்தாலும் அவங்க கலைக்கொல்லிகள் பயன்படுத்தி இதை அழிச்சிட்றாங்க, கலைச்செடிகளாக கருதி அழிச்சிட்றாங்க. மேலும் இது போன்ற மூலிகைகள் பார்த்திங்கன்னா நமக்கு இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லலாம். எளிமையாக நம்ம சாலை வரையில் வீட்டில் கிடைக்கிறது, அது இறைவன் கொடுத்த வரம். இது போன்ற மூலிகைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.